அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஆற்காடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அனுப்பும் பணியை கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான திருமதி வளர்மதி துவக்கி வைத்தார். குறிப்பாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1457 விவிபேடும் 1342 கண்ட்ரோல் யூனிட் பேடும் 1342 பேலட் யூனிட் பேடும் ஆகியவை அனுப்பும் பணி நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான வளர்மதி தெரிவிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக வாக்களிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகளோட ஒரு விழிப்புணர்வு பேரணி இப்போது நடைபெற்றது. அந்த பேரணியில் வாக்களிப்பது என்னுடைய உரிமை, என்னுடைய வாக்கு விற்பனைக்கல்ல, முழுமையாக வாக்களிப்பது நம்முடைய கடமை என்பதை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 3 சக்கர மின்சார வண்டி அல்லது பெட்ரோல் வண்டியில் அவங்களுடைய பேரணியை நடத்தி பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடையே ஒரு விழிப்புணர்வு நடைபெற்றது. மேலும் ஆற்காடு நகராட்சி சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான ஆற்காடு நெடுஞ்சாலை சந்திப்பில் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என பிரம்மாண்ட கோலத்தின் மூலம் விழிப்புணர்வு நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் முக்கிய நோக்கமே 100% வாக்கு பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக நகர பகுதிகளில் தேர்தலில் வாக்களிக்க பெரும்பாலான ஆர்வம் காட்டுவதில்லை என சூழல் நிலவி வரும் நிலையில் நகர்ப்பகுதிகளில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாக்கு முக்கியம் என்பதை தெரிவிக்கவும், தனிமனித ஜனநாயக கடமையை தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏகாம்பரம் மற்றும் நகராட்சி ஆணையாளர் வெங்கட் லட்சுமணன், வட்டாட்சியர் அருள் செல்வன் ஆகியோர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோல் தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் பூத் சிலிப்பு அச்சடிக்கப்பட்டு அந்தந்த தாலுகா அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இந்நிலையில் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டில் உள்ள வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி வளர்மதி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக தாலுகா அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பூத் ஸ்லிப்புகள் அங்கு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு வழங்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம், திருத்தணி, காட்பாடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 7,56,194 ஆண் வாக்காளர்களும் 7,97,632 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 163 என மொத்தமாக 15,53,989 வாக்காளர்கள் உள்ளனர். அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தலில் 46 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் வேட்புமனு பரிசீலனையில் 4 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு 40 வேட்பாளர்கள் இருந்தனர். கடந்த 30ஆம் தேதி 14 வேட்பாளர்கள் வாபஸ் பெற்ற நிலையில் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, சுயேட்சை உட்பட 26 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் அதிகம் கொண்ட அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் யாருக்கு வாக்கு அளிக்கின்றார்களோ அந்த வேட்பாளரே வெற்றி பெறுவார்.